வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. என்றைக்கும் நிலைக்கும் கோவைக்காயின் சிறப்பு. கோவைக்காய் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதா பல ஆய்வுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பழங்காலத்துல இருந்தே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கோவைக்காய் வழக்கத்துல இருந்திருக்கு. கோவைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தா குளுக்கோஸ் அளவை சீராக்கி சில வாரத்திலேயே ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். இதுல இருக்க ஆன்டி ஒபிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ஒரு நல்ல உணவுன்னு தான் சொல்லணும். கோவைக்காயில இரும்பு சத்தம் அதிகம். இது உடலுக்கு பலத்தை கொடுக்கறதோட ஹீமோகுளோபின் அளவையும் மேம்படுத்துது. அனிமியா வராமையும் தடுக்கும். தர்பூசணியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தான விட்டமின் B2 கோவைக்காயிலையும் இருக்கு. இது மனிதர்களோட எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கிய பொறுப்பா இருக்கு. நிறைய மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்க கோவைக்காயில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நரம்பு மண்டலத்தை வலுவாக்கும். மேலும் இதுல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடல்ல அதிசிறந்த குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ உடல் சோர்வு இல்லாம இயங்கும். அதோட உடல் வளர்ச்சிக்கான மெட்டபாலிசம் ஒழுங்கா ரெகுலேட் ஆகவும் உதவுது. குறிப்பா மற்ற காய்கறி போலவே இதுல இருக்க நார் சத்து செரிமானத்தை சீராக்கும். ஸோ கோவைக்காயை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும். மலச்சிக்கலை தடுத்து கழிவுகள் சிரமம் இல்லாம வெளியேறும். அதோட அல்சர் மற்றும் வாய்ப்புண்ணையும் குணப்படுத்தும். இதுல இருக்க கால்சியம் மற்றும் மற்ற மினரல்ஸ் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கு. சிறுநீரகத்துல ஏற்படுற கல்லையும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஆற்றல் இதுல இருக்கு. தொடர்ந்து கோவைக்காயை சாப்பிட்டு வந்தா சிறுநீரகத்துல கல் ஏற்படாமையும் பாத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.